திருப்பூர் தேவாலயத்தில் பொங்கல் வைத்து கொண்டாட்டம். இந்து கிறிஸ்தவ மத ஒற்றுமையை எடுத்துக்காட்டும் வகையில் இரு மதத்தினர் கொண்டாட்டம். குழந்தை இயேசுவை காணச் சென்ற 3 ராஜர்களுக்கு இறை ஆசிர்வாதம் கிடைத்ததை கொண்டாடும் வகையிலும் தமிழர் திருநாளை வரவேற்கும் வகையிலும் திருப்பூர் குமரன் சாலையில் உள்ள புனித கத்ரீனம்மாள் ஆலயத்தில் 3 ராஜாக்கள் பொங்கல் வைத்து திருப்பலி நடத்தப்பட்டது. சாதி மதம் கடந்த அனைத்து தரப்பினராலும் கொண்டாடக்கூடிய தமிழர் திருநாள் மற்றும் பொங்கல் பண்டிகையை வரவேற்கும் வகையில் ஆலய பங்கு தந்தை அருள் ஜெபமாலை, உதவி பங்கு தந்தை சகாய ராஜ் ஆகியோர் தலைமையில் 3 ராஜாக்கள் பொங்கல் விழா நடைபெற்றது. பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருந்த மக்கள் ஆலயத்தின் முன்பாக வண்ணக்கோலமிட்டு விறகு அடுப்பு மூட்டி பொங்கல் பானைகளில் பொங்கல் வைத்தனர். பொங்கல் பொங்கி வரும் நேரத்தில் பொங்கலோ பொங்கல் என கூவி மகிழ்ந்தனர். தொடர்ந்து பெரியவர்களுக்கு உரியடி போட்டியும், லக்கி கார்னர் விளையாட்டுப் போட்டிகளும், சிறுவர்களுக்கு மியூசிக்கல் சேர், லக்கி கார்னர், முறுக்கு சாப்பிடும் போட்டிகள் ஆகியவை நடத்தப்பட்டது. தொடர்ந்து தேவாலயத்தில் 3 ராஜாக்கள் வேடமணிந்த சிறுவர் சிறுமியர் உள்ளிட்ட அனைவரும் பவனியாக தேவாலயத்திற்குள் சென்றனர். தொடர்ந்து நடைபெற்ற திருப்பலியில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டிருந்தனர். இந்நிகழ்வு குறித்து கோவில் பங்கு தந்தை அருள் ஜெபமாலை கூறுகையில், கடந்த ஆண்டு முழுவதும் செய்த நன்மைகளுக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாகவும் தமிழர்களை பெருமைப்படுத்தும் வகையில் தமிழர் திருநாளை வரவேற்கும் விதத்தில் அதனோடு சேர்த்து 3 அரசர்களுக்கான பொங்கல் விழாவாகவும் கொண்டாடப்பட்டு வருகிறது என தெரிவித்தார். இந்த வருஷம் சாம்பியன்ஷிப்பே நீங்க சுத்தி சுத்தி அடிக்கிறார். அழகு அற்புதம் கரங்களை தட்டி அழகாக அடித்து இந்த ஆண்டு நம்ம ஆட்டத்தின் முதல் விக்கெட் 1. அன்பின் வாழ்த்துக்கள். பொங்கலே பொங்கல். அடுத்ததாக பொங்கல் போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அனைவரும் ஆலயத்திற்குள் செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். என்பது பசுமை நிறத்தில் குறிக்கப்பட்டு வாழ்வின் நிலையை, வளரும் நிலையை, திருச்சிலுவை இயேசுவின் உடனிருப்பையும்